அவனே கொடுக்கறது 2 பழம் வரும். அந்த சிவபெருமான் வந்து ஒரு கனி கொடுக்குறாரு, மாங்கனி கொடுக்குறாரு. மாம்பழத்தை கொடுத்தவொடனே அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அவர் கேட்குறாரு, என்ன இது மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அது கொஞ்சம் சாதாரணமாக இருக்குன்னு. அவங்க சொல்கிறாங்க சிவபெருமான்கிட்டருந்து வாங்கினதை, அது மறுபடியும் வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அது உண்மையிலேயே அது நடந்தது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து அவரை அந்த பெண்ணை விட்டுட்டு போயிடுறாரு. ஏன்னா வந்து அந்த பெண்ணு சிவபெருமானு கூடயே பக்தி, அதாவது சிவபெருமானே மதிக்கிற ஒரு பெண்ணுன்னா கொஞ்சம் பயமாக இருக்குமா இல்லையா? நம்ம ஒரு சாதாரண பெண் மாதிரி நடத்த முடியாது. அப்போ வந்து அவர் விட்டுட்டு போயிடுறாரு. அவர் பிறந்த பிள்ளைக்கு வந்து திலகவதின்னு பேர் வைக்கிறார். அந்த அம்மா கேட்குறாங்க, என்னோட கணவர் இல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும், எனக்கு வந்து பேயுரு கூடுன்னு கேட்குறாரு. என்ன நம்ம ஊரில் ஒரு திருமணம் செஞ்ச ஒரு பெண் வந்து தனியாக இருந்தாங்கன்னா அவ்வளோ கஷ்டம். அதனால தான் அந்த பெண்ணு அந்த காலத்துலேயே கேட்டிருக்காங்க, எனக்கு பேய் உரு கொடு, பேய் மாதிரி எனக்கு வடிவத்தை கொடு, நான் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடுறேன்ட்டு. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அந்த நபருக்கு வந்து இந்த தெய்வீகத்தன்மை உள்ள பொண்ணு கூட வாழறதுக்கு ஒரு மாதிரி மரியாதை வந்துடுது, ஒரு மரியாதை வந்துடுது அந்த பெண் மேலே. அதிக மரியாதை வந்தவொடனே அவரால் வாழ முடியல. அதனால் ஒரு சாதாரண பெண் தேடி அவர் போயிடுறாரு, இந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ வந்து பேயூர் கேட்குறாங்க, எனக்கு பேயூர் கொடுன்னு, காரைக்கால் கதையில். ஏன்னா அவங்களால கணவர் இல்லாமல் தனியாக இந்த சொசைட்டியில் வாழ முடியாதுன்னு அப்போவே அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போவே அவங்க வந்து ஏன் கேட்டிருக்காங்க, ஏன் எல்லோரும் தனியாக ஏன் அவங்களால இருக்க முடியல, எனக்கு இந்த மாதிரி ஒரு அழகிய உடம்பு வேணாம், எனக்கு பேயூர் கொடு, பேய் வடிவத்தை கொடுன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே ஒரு சாதாரண ஒரு நம்ம நாட்டில் பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, ஒரே தொல்லையாக இருக்குது, ஒரே தொல்லையாக இருக்காது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இந்த 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 விஷயத்த வந்து ஒரு டீசெண்டாக டீல் பண்ணணுன்ற எண்ணமே கிடையாது. இந்த உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனான்னு தெரில. ஒரு 9th 10th படிக்கிற வயசில் பார்த்திங்கன்னா, மாமா வந்து இங்கே நில்லுமா அப்படிம்பாங்க. எங்கள் திண்டுக்கல் எல்லாம் முன்னாடி பஸ் ஏறுவாங்க, பின்னாடி வந்து ஜென்ஸ் ஏறுவாங்க, முன்னாடி வந்து பெண்கள். அது நடுவில் வந்து சென்டர் இருக்குது தெரியுமா, பஸ்ஸில் சென்டரில் வந்து இங்கே வந்து நில்லுமா, இங்கே வந்து நில்லுமான்றப்போ நம்ம வந்து அப்போ அந்த உலகமே தெரியாத ஒரு அப்பாவி ஒரு மனநிலையில் இருப்போம். இங்கே வந்து நின்று இப்படி நான் இங்கே தான் அந்த ஒரு ஆள் நிற்கிறாருன்னா நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். அவர் வந்து அதாவது ஒரு 30+, ஓகே, அந்த ஞாபகம் வந்து எனக்கு 30+ மாதிரி தெரியுது, அந்த வயசு. இப்போ தோணுது இப்போ 30+ன்னு. அப்போ வந்து சின்ன பிரேக் போடுறாங்க. நான் சின்ன